அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாக்கு யாருக்கு? அது ரொம்ப குழப்பமா இருக்கு இல்லையா? என்னுடைய தோழிகள் எல்லாருக்கும் சொல்ற ஒரு விஷயம்னா, முக்கியமா தமிழ்நாட்டு தோழிகளுக்கு, பொதுவா பார்த்தீங்கன்னா, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி எங்கேயோ அங்கங்க குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. டாஸ்மார்க்கும் எங்கேயோ ஒரு ஊருக்கு வந்து ஒதுக்குப்புறமா இருக்கும். யாரா பாட்டில் எடுத்துட்டு போனா கூட யாரா பெரியவங்கள பார்த்தா டக்குன்னு மறைச்சுப்பாங்க. ஒதுங்கி போய் எங்கனா ஊருக்கு வெளியில குடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, பட்டவர்த்தனமா தெருவுக்கு தெரு டாஸ்மார்க்கு, ஸ்கூலுக்கு பக்கத்துல, வீடுங்கள்ல, ரெசிடென்ஷியல் ஏரியால, குறிப்பா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல, வீடுங்களுக்கு பக்கத்துலலாம் இருக்கு. அதிகமா கூட்டமும் வருது. சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும், வயசானவங்க வித்தியாசம் இல்ல, இளவயசுன்னு வித்தியாசம் இல்ல, பெண்கள் வித்தியாசம் இல்ல. எல்லாரும் குடிக்கிறாங்க. இதையும் நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் பொறுத்துக்கிட்டு, "ச்சீ தொலைஞ்சு போ! மஞ்சள் குங்குமத்தோட இருந்தா போதும். வீட்டுக்கு ஒரு ஆம்பளன்னு இருந்தா போதும்." அப்படின்னு அதாவது சகிச்சுக்கிட்டு, அவங்க ஓடி ஓடி வேலைக்கு போய் பிள்ளைங்கள காப்பாத்திட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கும் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, பசங்க கஞ்சா போடுற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸ்கூலுக்கு வாசல்லயே கஞ்சா வந்து விக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் குழந்தைங்களுக்கு, அதுவும் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு கஞ்சா கிடைக்குது. அப்போ வீட்டுக்காரரையும் பலி குடுத்தாச்சு. அதாவது கெட்ட பழக்கத்துக்கு. இப்ப பையனும் கஞ்சா பழக்கம்னா, சரி பொண்ணாவது மிஞ்சும்ன்னு பார்த்தாக்கா, யாரு கஞ்சா அடிச்சுட்டு, யாருக்கு வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் என்ன பண்றாங்கன்ற ஒரு உத்தரவாதம் இல்லாம போயிடுச்சு பெண் குழந்தைங்களுக்கு. அப்படி ஓடி ஓடி சம்பாரிச்சு, எந்த குடும்பத்த நம்ம எப்படி காப்பாத்த முடியும்? அதனால பெண்களே கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு அவங்க குடுக்குற ரூ. 1000 ரூ. 2000 2 நாள்ல செலவா போயிடும். அடுத்த 5 வருஷமும் தண்ணிக்கு கஷ்டப்படணும். வீட்டு வரி ஏறுச்சுன்னா வாடகை ஏறும். கரண்ட் பில் ஏறுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஃபேன் இல்லாம இந்த காலத்துல சுத்தமா இருக்க முடியல. ஏன்னா, எல்லா மரத்தையும் வெட்டியாச்சு. அப்ப எப்படி உங்களுக்கு வந்து காத்து கிடைக்கும்? மண்ணுல வந்து இறுக்கம் இருக்கணும். அது மரத்தால தான் கொடுக்க முடியும். அது பல வருஷத்து மரத்தால தான் கொடுக்க முடியும். சர சர சரையா மரத்தால வெட்டி போட்டுட்டா, அப்ப மண்ணுக்கு எப்படி அந்த ஒரு கடினத்தன்மை கிடைக்கும்? அப்ப மழை எங்கேருந்து வரும்? சரி, மலையும் வெட்டி, மண்ணையும் வெட்டி, தண்ணி, கஞ்சா, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லன்னா, எல்லா விலையும் ஏறுது. கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு இலவசம்னு நம்ம வாங்கி இந்த தற்சமயத்துக்கு சந்தோஷப்பட்டோம்னா, அடுத்த 5 வருஷத்துடைய நம்ம நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பாதுகாப்பு இல்லாத ஒரு நாட்ல வாழறத பாதுகாப்போட யார் நமக்கு பாதுகாப்ப குடுப்பான்றத யோசிச்சு மறக்காம வாக்கு போடுங்க. வாக்கு போடுங்க. வாக்கு செலுத்துங்க. நன்றி, வணக்கம்.